எங்க அண்ணன் வந்து எனக்கு என் பையனுக்கு வந்து எங்க வீட்ல 2 வீலர் தான் சார் இருந்துச்சு. அவன் காலேஜ் போகும்போது பெரிய வண்டி வேணும் அப்படின்னு கேட்டேங்க சார். சொன்னேன் அந்த நைட்டு தாங்க சார் சொன்னேன். இந்த மாதிரி என் மனசுக்குள்ள உன்னைய பத்தி இந்த மாதிரி ஒரு இதாகி போச்சு. அடுத்த நாள் காலையிலேயே எங்க அண்ணன் ஓட்டிட்டு இருந்த வண்டி எங்களுக்கு ஊருக்கு அனுப்பி விட்டுருச்சு சார். ஈரோடு சார், நான் காரைக்குடிலேருந்து ஈரோடுக்கு அனுப்பி விட்டுருச்சுங்க சார். எனக்கு இவ்வளோ நகையை போட்டு நான் உட்காந்துருக்கீங்க சார். ஆனால் எங்கள் அண்ணன் கையிலையும் கழுத்துலையும் ஒன்றுமே இல்லை சார். எல்லாமே எனக்கே போட்டுருச்சு சார். நாளைக்கு அது என்னமோ தெரியல. இந்த ஒரு புள்ள பிகாம் படிச்சிரு சார். எங்கள் அண்ணன் புள்ள அதை காலேஜில் சேர்க்கணும் சார். எம்சிஏ சேர்க்கணும் சார், எம்பிஏ சேர்க்கணும் சார். அதுக்கு என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாம்மா? அதுக்கு சொல்லுது எங்கள் அண்ணே, சாந்தி எப்படியாவது கஷ்டப்பட்டு பிள்ளைய நல்ல காலேஜில் சேர்த்துறணும் அப்படின்னு சொல்லும்போது மனசு ரொம்ப வேதனையாக இருக்குது சார். ரொம்ப நல்லவன் போல பேசாங்க, எரிச்சலா இருக்கு. பொண்ணு படிக்குது, இப்போ டான்ஸர் எக்ஸாம் எழுதியிருக்கு. எப்படியும் ஆண்டு முடியத்தில் மெரிட்டில் வந்துடும் நம்பிக்கை இருக்குது. என்ன ஒரு புத்திசாலித்தனம். அதுக்குள்ள நான் போல, ஏற்கனவே சொத்தெல்லாம் கொடுத்துட்டீங்க. யூஸ் பண்ணிட்டு இருந்த வண்டி தானே? ஆமாம் சார். அதை எதுக்கு கொடுத்து விட்டீங்க? என்ன அந்த பையன் காலேஜ் பிஇ படிக்கிறான், அதனால நல்லா இருக்கட்டும் கொண்டு கொடுத்து. எனக்கு ஒன்றும் புரியல. நீங்க நல்லா இருக்கீங்க, இருக்க சொத்து பத்தெல்லாம் உங்களுக்கு எழுதி கொடுத்து உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு. ஓ, நீ அப்படி வரியா? அண்ணன் வண்டியை தரப்ப அண்ணன் நீயே ஒரு வண்டி வச்சுட்டு ஏதோ ஓட்டிக்கிட்டு வேலை சார் அனுப்பி விட்டதுக்கு அப்புறம் தாங்க சார் எனக்கு தெரியும். திரும்ப அனுப்பி விட்டுருங்க. வேண்டாம் நீ வச்சுக்க, பையனுக்கு கொடு. அது என்னமோ தெரியல. நீங்களும் சரின்னு வச்சுக்கிட்டீங்களா? என்னால இந்த தங்கச்சிகளை நம்பவும் முடியல, ஆனா இமோஷனும் ஆகுது. நல்லா இருப்படா போடா, உன்னெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. பையன் மேல உள்ள பாசத்தினால ஓட்டிட்டு போறான். அவன் கெஞ்சினாங்க சார் என்கிட்ட. அப்ப நீங்க என்ன செய்யணும்னா, உங்க அண்ணனை கன்வின்ஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அவர் ஏற்கனவே கஷ்டப்படுறாரு. நீங்க தான் சொல்லி அழுதிங்க. ஆமா ஆமா. அப்ப யார்கிட்ட பேசணும்னா வீட்டுக்காரர் தானே நீங்க கன்வின்ஸ் பண்ணும். எடுக்கையிலே புது வண்டி ஓட்ட வேண்டாம், அப்ப பழைய வண்டி நீங்களே வாங்கி கொடுங்க. ஓட்டிட்டு என்னென்ன சொல்றான் பாருங்க. வண்டியை வாங்கி வைத்துக் கொண்டு பின்னாலே அண்ணன் பாவம் என்று அழுவது என்ன நியாயம்? எனக்கு புரியலையே. பாசத்தோட கொடுக்கும்போது ஏன் சார் வேண்டான்னு சொல்லுங்க. ஓ, யார் சாமி இவன்? எங்கிருந்து வந்திருக்கான்? பாசத்தோடு கொடுக்கும்போது வேணான்னு சொல்ல மனசு வரல. ஆமா சார். சொத்தை எழுதி கொடுத்தப்பையும் பாசத்தோட கொடுத்தாங்க, வேணான்னு சொல்ல மனசு வரல. என்ன ஒரு புத்திசாலித்தனம். அண்ணன் கஷ்டப்படுறத பார்த்து அலறீங்க, அனுப்பி வைக்கிற வண்டியும் பத்திரமா வச்சுக்கிறீங்க. ஏன் இந்த ரெட்டை குழப்பம்? எனக்கு இது புரியல. சின்னதா எல்லார்ட்டையும் அந்த இருக்கு. சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். அண்ணனுக்காக உண்மையா வருத்தப்படுறீங்க, நான் அதை தப்பு சொல்லலை. உண்மையாவே அண்ணன் நல்லா இல்லையே, நம்ம நல்லா இருக்கவே சங்கடமும் இருக்கு. ஆனா அண்ணன் கொடுக்கல பெருசா எதிர்ப்பெல்லாம் காட்டல. அதே மாதிரி என் பொண்ணுக்கு நல்லா பண்ணு சார். நீங்க என்ன பிளான்ல இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். அப்புறம் உங்க அண்ணனை நீங்க ஏப்ப சாப்பையால நினைக்க வேணாம். வண்டி அது என்னமோ தெரியல. இப்ப அனுப்புனது சீர்தான் அனுப்பியிருக்கோம். புரியுதா இல்லையா? நாங்க ஒன்றும் சும்மாலாம் இல்ல, பொம்பளை பிள்ளை வச்சிருக்கோம். பொம்பளை பிள்ளை தானே? ஆமா சார். யாரு கட்டுவீங்க? தங்கச்சி பொண்ணு. அவ்வளவுதான், சோலி முடிச்சு. எல்லாமே டீலிங். உங்களுக்குள்ள இந்த உறவு விட்டு போக கூடாது. இந்த பிரியத்தோட நீங்க அடுத்து போறது அது ஓகே தான். பட் சின்னதா ஒரு கணக்கு இருக்கு அப்படின்னு தெரியுது. ஓகே அண்ணன் ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கமா. ஃபெஸ்டிவல் டைம்ஸ் சார், இந்த தீபாவளி பொங்கல் டைம்ஸ்லாம் நம்ம வடை பருப்பு பாயசத்துலலாம் சாப்பிடுவோம். ஆனால் அவன் என்ன சாப்பிட்டான்னு தெரியாது, வேலைக்கு ஓடுவான். தயிர் சாப்பாடு எடுத்துகிட்டு ஓடுவான் கேரேஜுக்கெலாம். அந்த டைம்லலாம் கேட்பேன், என்னடா தீபாவளி, என்னடா ட்ரெஸ் வாங்கினியா? அதெல்லாம் மறைச்சிருவான் சார். என்ன கேட்பான் ஃபோன் பண்ணி, ட்ரெஸ் வாங்கினியா, காசு அனுப்பவா, டே நீ 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 வாங்கினியா சொல்லுடா அப்படின்னா, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். என்னோட நிலைமை வேற. அந்த இதில் சும்மாறா நானே நொந்து போயிருக்கேன். ஷோரூமில் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவாக வேலை பண்ணுறேன். 2 கண்ணும் சரியாக தெரியாது. என்னால் தனியாக போய் வாங்கவும் முடியாது, ஒருத்தரை கேட்கறதுக்கும் மனசு வராது. அதெல்லாம் இந்த ஊர்ல எவனுக்கு தெரியுது? ஐடியா இல்லாத. அது மட்டும் இல்லாத இந்த வேலையை விட்டா இன்னொரு வேலை என்னால் செய்யவும் முடியாது, ஏன்னா கண்ணு பிரச்சனைனால. இருக்கிற காசு இருக்கிற கடனுக்கு நான் பார்த்துக்க வேணும். மாற வேண்டியது நான் இல்லை, நீங்கள் தான். ஆக்சுவலி அவன் வந்து டாப்பர் காலேஜில். டிகிரி முடிக்கிற வரைக்குமே நான் வந்து பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டு. அவன் செம்ம டாப்பர், டிஸ்டிங்ஷன் தான் ஃபுல்லாக. இருக்குமோ ஒரு வேலை, இருக்குமோ இருக்குமோ ஒரு வேலை, இருக்குமோ. நல்ல கண்ணு தெரிகிற பையன். அவன் லைஃப் லைனை வந்து கிளியராக அவன் போட்டுனான். இந்த மாதிரி அப்பா அது பூர்வீக வீடு இருக்குது திருநின்ற ஊரில், அது நான் வாங்க போகிறேன், என் லைஃப் என் வைஃப். ஆஹா, இவன் அவனே தாப்பா. என் பசங்க பேர் முதல் கொண்டு அவன் ஃபிக்ஸ் பண்ணிட்டான். திடீர்னு பார்த்தா டிகிரி முடிஞ்ச உடனே அவனுக்கு ஒரு இடி மாதிரி விழுந்தது. கண்ணு லைட்டாக தெரியாமல் போச்சு. சோதிக்காதீங்க, சோதிக்காதீங்க.
எந்த டாக்டர் கிட்ட போனாலும் சரியான இன்னி வரைக்கும் சரியான விட கிடையாது. எனக்குன்னா நான் பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான் சார். எனக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை. ஆனால் இந்த செகண்ட் நான் நல்லா இருக்கேன். வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. அவன் ஃபுல்லாக க்ளீனாக ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி போட்டு வச்ச லைஃபு ஒன்றுமே இல்லாமல் போச்சு அவனுக்கு. ஒவ்வொரு விஷயமும் அவன் பண்ணும்போது எனக்கு இங்கே சேலம் வந்துட்டேன் சார் மேரேஜ் ஆகி. நான் நல்லா இருப்படா போடா, உன்னெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. திருப்பதி டு சேலம் 7 hours ட்ராவல். அப்போ வந்து எனக்கு எங்கே போனாலும் எனக்கு பக்குன்னு இருக்கும். நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா? மைண்ட்ல என்ன ஓடுது? எனக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எனக்கு இப்போ தெரிஞ்சது, இப்போ கையில் இருக்கிற வேலை கை விட்டு போகக்கூடாது. சில கடன் பிரச்சனை இருக்கு. ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்க மாட்டேன். அதுலேருந்து எப்படியாவது கெட் ஆனான்ட்டு மட்டும்தான் இப்போ நான் பார்த்துட்டு இருக்கேன். அதனாலே ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா அப்பா அம்மா அவங்கள சரியா பார்த்துக்க முடியாது. தங்கச்சிக்கு 2 பசங்க இருக்காங்க, அவங்களுக்கும் என்னால் எதுவும் சரியா பண்ண முடியறது இல்லை. மாற வேண்டியது நான் இல்லை, நீங்கள் தான். சார் நான் என்ன சொல்கிறேன்னா, நீ நல்லா இருந்தால் போதும், நீ வா நான் பார்த்துக்கிறேன். என் ஹஸ்பண்டும் அவனுக்கு ஃபுல்லாக சப்போர்ட் தான் சார். என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாம்மா? நான் என்ன சொல்கிறேன்னா, நீ வா, நான் முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு நான் சுற்றுறேன். அவன் என்ன சொல்கிறான்னா க்ளீனாக சொல்லிட்டான், உனக்காக மட்டும்தான் நான் லைஃபு, அப்பா அம்மாக்காக. அப்பா அம்மா முடிஞ்ச உடனே நான் என் லைஃபு நான் முடிச்சுக்கிறேன். அப்போ ஒன்று தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். அப்போ எனக்கு இன்னும் பயமாக இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், உன்னோட ஃபுல் ப்ராப்ளம் சொல்லி நான் மேரேஜ் பண்ணி விடுறேன்டா. யார் ஒத்துக்கிறாங்களோ நான் மேரேஜ் பண்ணி விடுறேன். உன்னை பார்த்துக்க ஒரு ஆள் வேணும். சார் என்ன ஒரு புத்திசாலித்தனம். ப்ராக்டிக்கலாக எனக்கு தெரிஞ்சது நடக்காது. ஏன்னா நிறையா பார்த்துட்டு இருக்கோம் சில பேரோட லைஃப்பில் எல்லாம் நல்லா இருந்தே சரியா அமையறது இல்லை. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. என்ன மாதிரி ஒரு பையனுக்கு பிலோ ஆவரேஜ் பையன், கண் பார்வை சரியில்லை. இல்ல ஒரே நிமிஷம், நம்மளுக்கு நீங்க பேசும்போது இடைமறிச்சு இன்னொருத்தர் பேசணும் அப்படின்னாரு. எனக்கு கண்ணில் பிரச்சனை இருக்கிறதுனால இந்த கல்யாணம் எல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாரு. நீங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? பண்ண முடியும். அதுக்கு நமக்கான எப்படி சொல்றது, நமக்கான அமைப்பு கட்டாயம் இல்லாமலாம் இருக்காது. ஆனா நமக்கு தன்னம்பிக்கை வேணும். மெயினா மன உளைச்சல் தான் அவர் கொஞ்சம் குழப்பிக்கிறார், வேற ஒண்ணுமே கிடையாது. சரி, அது என்னமோ தெரியல. சரி, மெயின் என்னன்னா வேலை. இப்போ நான் பார்க்குற வேலையும் நிரந்தரம் கிடையாது. எந்த நிமிஷம்னாலும் கை விட்டு போயிடலன்னா டெம்பரவரி ஜாப்ஸ் தான்.